4வதாக கடவுள் என்னுடன் இருக்கிறார். கடவுள் என்னுடன் இருக்கிறார். ஏசாயால நம்ம வாசிக்கிறோம். "நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன்." கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். பயப்படக்கூடாது. அவர் நம் தேவனாக இருக்கிறார். நம்ம திகையக்கூடாது. ஏன் பயப்படக்கூடாது? ஏன் திகையக்கூடாது? "நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன்." நிறைய நேரங்கள்ல நம்ம நினைக்கிறோம், கடவுள் நம்ம கூட இருக்கிறார். இருந்து என்ன பிரயோஜனம்? இருந்து என்ன பிரயோஜனம்? அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். இந்த வசனம் சொல்லுது, கடவுள் நம்மை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவார். அவர் நமக்கு உதவி செய்வார். நம்மை பலப்படுத்துவார். அவருடைய நீதியின் வலது கரத்தினால் நம்மை தாங்குவார். நிறைய நேரங்கள்ல நம்ம எப்படி யோசிக்கிறோம் அப்படின்னா, கடவுள் எப்படி நம்ம கூட இருக்கிறாரு? நம்ம பிரச்சனை, போராட்ட சமயத்துல நம்ம அன்றாட வாழ்க்கையில கடவுள் எப்படி இருக்கிறாருன்னே தெரியலையே! அப்படின்ற யோசனையே நமக்கு வரல. நம்ம ஏதோ கடவுள் வந்து மேகத்துல பட்டுன்னு கன்னத்துல கை வச்சுட்டு, நம்ம கஷ்டத்த நம்ம நம்ம டெய்லியும் பண்ணிக்கலாம் பார்த்துன்னு இருக்கிறாரு அப்படி யோசிக்கிறோம். சில நேரத்துல ஏதோ செவுத்துல சாஞ்சு ஆப்பிள் கட்சுன்னு நம்ம பார்க்குறாரு அப்படி யோசிக்கிறோம். இல்லைன்னா ஏதோ செவுத்துல உட்காந்துட்டு கன்னத்துல கை வச்சுட்டு டெய்லி என்ன பண்றோம்? அப்படிப்பட்ட படத்தை பைபிள் சித்தரிக்கல. பைபிள் என்ன சொல்லுது? உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கடவுள் நமக்கு முன் செல்கிறார். நமக்காக யுத்தம் பண்ணுவார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நம்மை உறங்காமல், தூங்காமல் நம்மை காக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல, நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும், ஏதோ நல்ல பாடத்துல மட்டும் கடவுள் நம்ம கூட இல்ல. எல்லாவற்றிலும், வழிகள் எல்லாவற்றிலும் நம்மை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. இம்மட்டும் அவள் தான் சுமந்து கொண்டு வந்தார். எல்லாம் பாதைகளிலும், எல்லாம் வழிகளிலும். இனிமேலும் அவள் தான் சுமந்து கொண்டு செல்வார். இந்த வசனம் சொல்லுது, பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் ஆதரவாக இருப்பார். அவர் காத்து தப்பு பண்ணுவார். கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறவர். இந்த வசனம் சொல்லுது, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலம் உமது தடியும் என்னை தேற்றும். பள்ளத்தாக்குல நடக்கலாம், இருளா இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம். கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலம் உமது தடியும் என்னை தேற்றும். தேற்றம், வாழ வைக்கும், தப்புவிக்கும், காக்கும். கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்காக யுத்தம் செய்வார். அவர் நமக்கு முன் செல்கிறார். உறங்காமல் தூங்காமல் காக்கிறார். ஒரு தகப்பனை போல நம்ம இம்மட்டும் அவர் தான் சுமந்து கொண்டு வந்தார். இனிமேலும் சுமப்பார். பட்சிகளைப் போல அவர் நமக்கு ஆதரிப்பார். பறந்து காக்கிற தேவனாக இருக்கிறார். அவரே நம்மை காத்து தப்பு பண்ணுவார். அவர் நம்மை காக்கிறவர். வலது பக்கத்தில் நமக்கு நிழலாய் இருக்கிறவர். மரண இருள் பள்ளத்தாக்குல நடந்தா கூட நான் பயப்பட மாட்டேன். பொல்லாப்புக்கு பயப்படேன். பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலம் உமது தடியும் என்னை தேற்றும். நிறைய நேரங்கள்ல கடவுள் நம்ம கூட இருக்கிறார் அப்படின்னா நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? கிடியோனை குறித்து பார்க்கிறோம். கிடியோன் கிட்ட கர்த்தருடைய தூதனானவர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். கர்த்தர் உன் கூட இருக்கிறார். அவனுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? என் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானார் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே. நிறைய நேரத்துல கடவுள் நம்ம கூட இருக்கிறார் அப்படின்னா நம்ம எப்படி யோசிக்கிறோம்? எங்க இருக்கிறாரு? நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், எவ்வளவு போராட்டம் எனக்கு இருக்கு. கிதியோன் அப்படிதான் சொல்றாரு. கடவுள் எங்களை மீதியானார் கையில ஒப்பு கொடுத்தாரு. எங்க அவருடைய அற்புதம், எங்க அவருடைய அதிசயங்கள், எங்க எங்க? நியாயாதிபதிகள் 6:1 வாசிச்சா 1வது அதிகாரத்துல சொன்னா, பார்த்தா இவங்க ஏன் மீதியானவருடைய கையில ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானவைகளை, பொல்லாங்கானவைகளை செய்தார்கள். இந்த இடத்துல என்ன சொல்றேன்? கடவுள் கிதியோனு கிட்ட பாட்டு சொல்றாரு. உன்னோட கூட இருக்கிறார். அவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. நீ இஸ்ரவேலை மீதியானரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? நான் குழந்தையா இருக்கும்போது, ஒரு சின்ன வயசுல இருக்கும்போது, ஒரு பெரிய பிரசங்கியார் வந்து இந்த வார்த்தை சொன்னார். அவருடைய பிரசங்கம் எல்லாமே எனக்கு மனசுல படியல. ஆனா ஒரு வார்த்தை என் மனசுல படிஞ்சது. அது என்ன அப்படின்னா, பிரதரன், உன்னை அழைத்தவர் நான் அல்லவா? பிரதரன், உன்னை அழைத்தவர் நான் அல்லவா? அதனால கூட கடவுளுடைய வார்த்தையை நம்ம நினைத்து பார்ப்போம். கடவுள் உங்களை அழைத்திருக்கலாம். சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம். அதை நம்ம புரிஞ்சு கொள்றதுக்கு முடியாம கூட இருக்கலாம். ஆனா கடவுள் நம்மை அழைத்தார். இந்த பலத்தோடயே நம்ம புறப்பட்டு போக வேண்டும்.
கடவுள் நம்மை கொண்டு ரட்சிப்பை கட்டளையிடுவார். கடவுள் நம்மை எதற்காக அழைத்தாரோ, எதற்காக நம்மளை அனுப்பினாரோ, அதை நிச்சயமாக செய்து முடிப்பார். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? கடவுள் உன்னுடனே இருக்கிறார்.